முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்ஸ் மற்றும் புது யுகம் வழங்கும் சத்தியம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ் நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி நான் நிறைய குருங்களை சந்திக்கிறேன். அந்த குருக்கிட்டே கேட்குறேன், குருவனா என்ன? சரி குழந்தைங்களா சொல்லுங்க, குருவனா என்ன? whoever is going to give the answer ப்ளீஸ் கையை தூக்குங்க, மேடைக்கு வாங்க. குரு அப்படின்னா என்ன? கம் வாங்க. யுவர் நேம்? சார் என் பேர் ஐஸ்வர்யா. பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம். எல்லாருக்கும் பேரை கூப்பிட்டது ஐஸ்வர்யம். இந்த ட்ரிபிளேஷன்னாவே எல்லாருக்கும் வாழ்க்கையில ஐஸ்வர்யம். இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். ஐஸ்வர்யா இன்னொரு இங்க ஆச்சு சொல்ல கட்டி. சார் குருன்னா தனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, தனக்கு அடுத்து வர சமுதாயம் தன்னை விட மேலா இருக்கணும்னு அவர்களுக்காக உழைக்கிறது, தன்னையே தியாகம் செய்கிறவர்கள் குரு. அற்புதம். ஐஸ்வர்யம் பிரமாதமா சொல்லிட்டாங்க. பொதுவா நான் கேட்டா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குரு அப்படின்னா சார் டீச்சர் அப்படின்வாங்க. டீச்சர் என்ன? டீச்சர் ஆங்கிலம், குருன்றது தமிழ். ஸோ உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. கு ரு. கூன்றது இருள், ரூன்றது இருளை விளக்கிறது, நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கறது. அதான் ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த வார்த்தை, சாக்ரிஃபைஸ். மாதா பிதாக்கு அப்புறம் நம்ம கூட அதிகமாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் தெரியுங்களா? குரு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஸோ யூ நீட் அ குரு. ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யோர் லைஃப் என்னன்னா இந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எஸ் நோ? Beautiful foundation we are sitting in the first floor. So the foundation is, the basics should be very very perfect. So the basic and the first golden rule என்னன்னா, நம்ம அந்த மாதா பிதா குரு கடவுள். கடவுள்ன்றது எங்கேயுமே இல்லை, கடந்து உள்ள போ, நீங்கள் தான் கடவுள். அதனால தான் நான் வணக்கம் இப்படி சொல்லலை, நான் குனிஞ்சு வணக்கம் சொன்னேன். ஏன்னா உங்கள் உள்ள ஒன்று இருக்குது, அது ஆத்மா. இந்த ஆத்மா, அந்த ஆத்மா இதோ இந்த கிரேட் ஆத்மானால, the beautiful soulனால, இந்த ஒன் soul gave us the permission to enter this beautiful temple of learning. Thanks to this beautiful soul, our wonderful Victoria ma'am. Please give her a big hand. She's getting a cash prize of rupees 500. Yes, யார் கேள்வி கேட்டாலும் பரிசு உண்டு. அதுதான் சத்தியம் சிவம் சுந்தரம். So ஐஸ்வர்யா, very good, all the best. இப்போ தம்பி கொஞ்சம் பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். எனக்கு ஒரு 34 வயசு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, 2011 நடைபெற்ற தேர்தலில் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராவது நம்ம வருவோம், ஒரு சின்ன எல்லைக்குள்ளே நம்மளுடைய செயல்பாடை செய்து முடிக்க முடியுமா என்ற ஒரு ஒப்புதலோடு என்னுடைய ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதியை நோக்கி, அண்ணன் நான் ஒரு வார்டில் மெம்பராக நிற்கிறேன்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி தம்பி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். நான் இருக்க வார்டை ஏதாவது சரி பண்ணி ஜெயிக்கலாமா ஒரு வார்டு மெம்பருக்கு நினச்சி பணியாற்றிட்டு இருக்கும்போது, எங்கேயே நான் அவருக்கு வந்து விடுவனோ போட்டியாளராக என்று நினைத்து கொண்டு அந்த வார்டை லேடி வார்டாக மாற்றிடுறார். இதான் இடைஞ்சல். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைத்த ஒரு தடை. இந்த தடையை நான் தாண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊராட்சி மன்ற தலைவருக்கே பணம் கட்டிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சார்ந்த அப்போது அந்த கட்சியில் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவருடைய பையனை நிற்க வைக்கிறார். எப்படி இருக்கும்? பெரிய பொறுப்பில் இருந்தார். அப்போ மந்திரியாக இருக்கக்கூடியவர் என்னை கூப்பிட்டு அழைச்சி சொல்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு பிரமுகருடைய மகன் இருப்பதால் நீ அந்த பதவிக்கு நிற்க வேண்டாம் என்று சொல்கிறார். இரண்டாவது தடை. அப்போ என்னோடு பயணித்தக்கூடிய அத்தனை நபர்களும் கட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லாம் ஒரு பக்கமாக போயிட்டாங்க. யாரும் என் கூட பயணிக்கவில்லை. இந்த இளைய தலைமுறையை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த எழுச்சியோடு நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அன்னைக்கு என்னோடு இணைந்த கூட்டம் எல்லாம் பயம் அறியாத இளைஞர்கள் கூட்டம்.
அந்த இளைஞர்கள் கூட்டத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று அந்த ஊராட்சியினுடைய அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்புகளையும், நம்ம ஊர்னா எவ்வளவு, ஒரு 10,000 12,000 ஓட்டு இருக்குது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னு போட்டியிடக்கூடியவங்க, அவங்க வசிக்கக்கூடிய ஹேபிடேஷன், ஒரு 12 வார்டுக்கு அந்த ஊர் வந்து பிரசிடென்ட். அப்போ அந்த 12 வார்டில் யார் கேண்டிடேட்டாக வராரோ அந்த ஊரினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வெறும் 486 ஓட்டுகளை மட்டுமே உள்ளடக்கிய ஹேபிடேஷன் அது. இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுசாக வர குடியிருப்புகள்லாம் என்ன ஆகும், நிறைய எண்ணிக்கை ஆகும். பழமையாக இருக்கிறவங்க அவ்வளோதான் வீடு இருக்கும், எக்ஸ்டென்ஷனில் தான் கூட்டம் நிறையா இருக்கும். அப்போ நாம் இங்கிருந்து யாராவது ஒருத்தர் தலைவனாகணும், அதில் நானும் முயற்சி கொள்கிறேன். என்னோடு தோள் கொடுக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் என்னோடு வாருங்கள் என்று அழைத்தேன். பெருந்திரளாக மக்கள் எழுந்தனர். ஊராட்சி மன்ற தலைவராக வந்தேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க, சமூக சேவைன்னா நம்ம அடிபடுவோம், உதப்படுவோம், எல்லாத்தையும் தாண்டி வழக்குகளையும் சந்திப்போம். எனக்கு நடந்த நிகழ்வுகளை நான் ஒன்று சொல்லிவிட்டு விடைபெறேன். என்னுடைய வீட்டுக்கு எதிர ஒரு ரோடு இருக்குது, அதில் ஒரு 6 வீடு இருக்குது அந்த காலனியில். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் வந்து குடும்பத்தோடு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வந்து, ஒரு பையன்தான் தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான், 7வது. பாருங்கள் அவனுடைய நிலைமை. ரியல் எஸ்டேட் பண்ணும் பொழுது அந்த நில சுவந்தார்கிட்ட போய் பணம் கொடுத்துட்றான். இவன் தன் பேருக்கு மாற்றிக்காமல் அந்த நிலங்களை அப்படியே விற்றுக்கிட்டே வரான், பிளாட்டு போட்டு அவர் பேர்லேயே இருக்குது. இந்த சூழலில் முதல்ல ஒரு இடத்த லே அவுட் பண்ணிடுறான். அடுத்த லே அவுட் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு தடை ஏற்படுகிறது. அவனும் ஒரு கடன் சூழலில் ஆயிடுறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கவனிக்கணும். அவன் கடன் சூழலில் ஆகும் பொழுது இந்த 13 பிளாட்டை விற்றுட்டா கடன் அடைக்கலாங்கிற ஒரு சூழல் நெருக்கடியில் இருக்கும் பொழுது திங்கக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த பேப்பரை கொண்டு கொடுக்குறான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, போன லே அவுட்டில் எனக்கு நீ தர வேண்டியது வரலை, இந்த லே அவுட்டு நான் உனக்கு கையெழுத்து போட மாட்டேன். கையூற்று பெறுவதற்காக ஒரு குடும்பம் சீர்கெட்டு போனதை நான் உங்களுக்கு உணர்த்துகின்றேன். என்ன ஆகிடுதுன்னா, இவன் மனம் உடைஞ்சிட்றான். திங்கக்கிழமை காலையில் பணம் கொடுக்குறேன்னா நமக்கு பெரிய நெருக்கடி வந்துடுமேன்னு பயந்து போய் சனிக்கிழமை குடும்பத்தோடு வெளியில் போகிறான். குடும்பத்தோடு போய் பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி தரான், மனைவிக்கு வேணுங்கிறத வாங்கி தரான். சனிக்கிழமை இரவு தூங்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 பேரும் பிணமாக இருக்கின்றார்கள் அந்த வீட்டுக்குள். நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, குடும்பமே தூக்கில் தொங்குது, உடனே வாங்கினேன் அப்படின்னு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல் கண்ணுக்கு எதிரே நடக்கும்போது பொதுமக்களே வெகுண்டு எந்திரிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இந்த அம்மா பணம் கேட்டது தான்னு தெரிஞ்சு போச்சுன்னா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக அதை என்ன இப்படி பண்ணது நியாயமா அப்படின்னு எப்போ தெரியும் எங்களுக்கு? இதெல்லாம் அவரோட கூட பயணிச்சுட்டு இருக்கவங்க இந்த செய்தியெல்லாம் சொல்லும் பொழுது தெரியுது. அதே ஊரில் திங்கக்கிழமை அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு 19 பிளாட்டை பண்ண வேண்டியவன் அவன் பணம் கொடுத்துருக்கான். அவன் நான் பண்ண முடியலன்னா நான் இறந்துருவணும்னு அவன் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறான். நீங்கள் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அண்ணன் சொன்னார் பாருங்கள், எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது என்று. அந்த நேரங்களில் நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இறந்து போனால் கூட நம்ம மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களை அழைத்து நம்ம சமரசம் பேசலாம். குடும்பமே செத்து போச்சியா, காரியங்கள்லாம் முடியட்டும், நம்ம என்னான்னு பார்ப்போன்னு நான் சொல்கிறேன். காரியங்கள்லாம் முடிந்த உடனே 8:30 மணிக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் வேறு வேலையாக வெளியில் போயிருக்கேன். என்னோடய தந்தையார் கூப்பிட்றாரு, எப்பா வீட்டுக்கு வாசலில் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க, உடனே வாப்பாங்கிறார். சரின்னு வந்தாக்க இந்த 19 பிளாட்டை யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியவனோ அவனும் நிற்கிறான், செத்து போனவனுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தானோ அவனும் நிற்கிறான். இந்த சூழலில் சரி நாளைக்கு திங்கக்கிழமை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசிடுவோன்ட்டு ரிஜிஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏம்மா, இந்த நபர் இறந்து விட்டார், அது என்ன காரணமோ தெரியாது, அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீ தான் காசு கேட்டால் உன்னால் செத்து போச்சுன்னு. பரவாயில்ல, இறந்து போயிடுச்சு. இன்னும் யாரும் உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 19 பேருக்கு நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா, சில பேருக்கு பாதி காசு வாங்கியிருக்காரு, சில பேருக்கு பாதி காசு வாங்காமல் இருக்கார். நிலத்தினுடைய உரிமையாளர் உயிரோடு இருக்கின்றார், ஏன்னா அவர் பேர் தானே இருக்க இடம். நான் அவரை பத்திரம் பண்ணித்தர சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தேக்காதீங்க, ஏதோ இருக்கிற கொஞ்சம் சூழல் சரியாயிடும்னு நான் சொல்கிறேன். முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 முடியும், உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்.
இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நாள். 3000 குழந்தைங்களோட பேசினதில் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், ட்ரிபிள்எஸில் ஃபஸ்ட் டைம் 3000 குழந்தைங்க வந்து சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன செய்தி வந்து சேருமோ அதுதான் வந்து சேரும். இந்த வணக்கத்துக்கு அர்த்தமே 2 பேர் இப்படி வணக்கம் சொல்கிறேன் இல்லையா, இந்த 2 கை ஒன்று செய்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஈக்குவாலிட்டி இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? யாரும் பெரிய ஆள் இல்லை, யாரும் சின்ன ஆள் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். வணக்கம்ன்றது ஒன்று. அது எப்படி கையை 2 பிரிச்சுட்டா வெறுமை, இந்த 2ம் ஒன்று சேர்த்தா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு அற்புதமான திராட்சை தோட்டம் இருந்தது. பியூட்டிஃபுல் கிரேப்ஸ், பெரிய செவரு, அதுக்கு மேலே முள்வேலி. திராட்சை தோட்டம்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நமக்கு பிடிக்கான்னு சொல்லிக்கொள்ளு. ஒரு மிருகத்துக்கு ரொம்ப பிடிக்கும், நரி. சூப்பர். இந்த நரி வந்தது, இது பார்த்தது, ஆஹா பா வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் ஆஃப் கிரேப்ஸ். பார்த்தா பெரிய செவரு, அதுக்கு மேலே முள்வேலி. முயற்சி பண்ணால் உள்ளே போக முடியல. யோசிச்சது ஏதோ ஒரு வழி இருக்குமே அப்படின்னு அந்த விடாமுயற்சி அது என்ன பண்ணுது, சுற்றி 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 வருது. கரெக்டாக பார்த்தா ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓட்டை இருந்தது. ஒரு இடத்துல இதுதான் சான்ஸு. நேராக சக்குன்னு உள்ளே பூந்துச்சு. உள்ளே பூந்தோன்னே என்னாச்சு? உள்ளே போச்சா? போல, தொப்பை அடிச்சிருச்சு. யோசிக்குது என்ன பண்ணலாம். ஓகே, ஒரு 3 நாள் விரதம் இருப்போம். 3 நாள் விரதம் இருந்துச்சு. தன்னால் இப்படி இருந்த காற்றெல்லாம் போய் சின்னதாகிடுச்சு, ஒல்லியாயிடுச்சு. கரெக்டாக கேப்புக்குள்ளே பூந்து உள்ளே போச்சு. உள்ளே போனோடனே சொர்க்கம். அப்படி தேன் போல் அந்த திராட்சைகள் இஷ்டம் போல் சாப்பிட்டு 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 என்ஜாய் பண்ணிச்சு. வயிறு டபுள் சைஸ் ஆச்சு, ஒரு இவ்வளோ பெருசாச்சு. அப்பா ஸோ நைஸ். போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது. திரும்ப எங்கே வந்துச்சு? அந்த சின்ன ஓட்டைக்கிட்ட வந்துச்சு. இப்போ என்னாச்சு? ஃபஸ்ட்டே வயிறு இவ்வளோக்கி வந்து வர முடியல, இப்போ என்னாச்சு? டபுள் சைஸ். அப்போ திரும்ப யோசிக்குது, அடடா என்னடா இது வயிறு இடிக்குதே. சரி, அப்போ என்ன பண்ணோம்? விரதம் இருந்தோம். மறுபடியும் அதை செய்வோம். மறுபடியும் விரதம் இருந்தது. விரதம் இருந்தோடனே புஷ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. முடிச்சுட்டு அந்த சந்தில் வெளியே வந்துச்சு. வெளியே வந்துட்டு உட்காந்து யோசிக்குது, அடடா என்னடா இது அற்புதமான திராட்சை தோட்டம். போகும்போது எப்படி போனேன்? உள்ளோ என்ன வயிற்றில் போனேன்? வெறும் வயிற்றில் போனேன். கரெக்டாக வரும்போது வெறும் வயிற்றோடு தான் வந்தேன். இதுலேருந்து என்ன புரியுறது உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கைன்றது அந்த திராட்சை தோட்டம் மாதிரி. யுவர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இட் இஸ் ஸோ ஸ்வீட், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இல்லைங்களா? அதை நீங்கள் இன்னும் அழகுபடுத்தணும். அந்த வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, அதை கெடுக்காதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், நீங்கள் சாதிக்கணும். அந்த சாதிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிபிள்எஸ் நிகழ்ச்சியை. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் வித் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ். காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். சத்தியம், சிவம், சுந்தரம். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 வா. அற்புதமான இந்த ஒரு நாலேஜ் ஆஃப் நயகரா ஃபால்ஸ், தி கிரேட்டஸ்ட் ஃபால்ஸ் இன் த வேர்ல்டு வந்து நயகரா ஃபால்ஸ். அருவி கொட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவு சான்ற விஷயங்கள் என் தம்பி சுரேஷ் கண்ணன் அவர்கள் உங்களோட பக்கத்துக்கு வர. அதே மாதிரி வைஸ் பிரின்சிபாலுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சதுக்கு. பண்ணுமாமா பாதி பேர் இதில் என்ன பண்ணுறான், ஓடி போயிடான். இதை பார்த்தோன்னே ஓடி போயிடுவான், வேணாம்டா நமக்கு தாங்காதுடான்னு. சில பேர் போய் ரூமில் படுத்துடுவான், டிப்ரெஸ் ஆகிடுவான். ரைட்டா? ஏன் இதை சொல்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு நடக்கும் பொழுது நீங்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் இதெல்லாம் வரும், ஃபேஸ் பண்ணுங்க. தோத்துருவோம் நினச்சி வேலை பாருங்க, ஜெயிப்போம் நினச்சி வேலை பார்க்குறீங்க. நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. பயம் இருக்காது, பயம் இருக்கணும். உங்களுக்கு மனசில் பயம் இருக்கணும், தைரியத்தோடு வேலை பார்க்கணும். அப்படியே டபுள் த கான்செப்ட். லீடர்ஸ் இப்போ தான் வரும், வெற்றி பெற்றுவீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது.
இதுலேருந்து ஒரு குரூப் வெளியே வந்துடுவான். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற்றுவான். வெற்றி பெற்ற பிறகு லீடர்ஷிப் எப்படின்னா சொல்லுவேன், பிறவியிலேருந்தே அவருக்கு வந்துச்சு. அவர் பிறவி தலைவர் யான்தான். இவர் பிறவி தலைவர் மட்டும்தான் தலைவராக முடியுமா? பிறவி தலைவர் மட்டும் தலைவராக முடியுமா? பிறவி தலைவர் மட்டும்தான் தலைவராக முடியுமா? அப்பா தலைவராக இருக்கணும், மகன் தலைவராக இருக்கணும், பேரன் தலைவராக இருக்கணும். அதுதான் பிறவி தலைவர். பிறவி தலைவர் மட்டும் தலைவராக முடியாது. அப்ப யார் தலைவராகலாம்? சார்? யார் தலைவராக முடியும்? பிறவி இல்லாம ஒரு தலைவராக முடியும். சினிமாவில் கேளுங்க, பல டைரக்டர் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் மைனர் சக்சஸ்ஃபுல் நடிகரை கொண்டு வர முடியல, சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. ஓகே பாஸ், அவங்க கொண்டு வர முடியல. லீடர்ஷிப் யாராலையும் உருவாக்க முடியாது. யார் கொடுக்க முடியாது? முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோத்துக்கிட்டே இருப்போம், தோக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் பயிற்சி, முயற்சியெல்லாம் ஒரு பயிற்சி. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதரும் சாதனையாளர் ஆகலாம். இதான் லீடர்ஷிப். அப்ப நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? முயற்சி அப்படிங்கிறதுக்கு வந்து யாரு எடுக்கிறது, எப்ப எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், முயற்சி எடுக்கிறதுங்கிறது. தோல்வி கிடைத்தவுடன் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கணும். தோல்வி கிடைச்சோடனே முயற்சி எடுக்க ஆரம்பிக்கலாம். அது கேப் விட்டு இருக்கலாம், கேப் இல்லாமல் இருக்கலாம். அந்த கேப் இல்லாமல் அந்த முயற்சி என்பது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்கு அடுத்த ரோல் தான் பயிற்சி. இன்னைக்கு சீமான் சொல்றாரு பார்த்தீங்களா, நாங்கள் பயிற்சி அடைகிறோம். தோத்தா பயிற்சி. அவரு அழகா சொன்னாரு, நாங்கள் வெற்றி பெற்றா கிடையாது, தோக்குறத பத்தி பேசிட்டு இருக்காரு. பயிற்சி எங்களுக்கு பயிற்சி வர வர வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கி உள்ள போகணும். நீங்க மட்டும் வெற்றி பெற்றால் அது வெற்றி. நீங்க மட்டும் வெற்றி பெற்றால் அது வெற்றி. முயற்சி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். அவங்க மட்டும் இந்த கவுண்ட் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் நீங்க கை தூக்கலாம்? முயற்சி அப்படிங்கிற பத்தி ஒரு டெஃபினேஷன். இதுதான் முயற்சி சார், இப்படிதான் முயற்சிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் யாரெல்லாம் கொடுக்கலாம்னு குறிச்சு வச்சுக்கோங்க. கையை தூக்குங்க, உங்களை மேடைக்கு அழைப்போம். ரைட்டா? நீங்க முயற்சியை பத்தி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இதுதான் சார் முயற்சி, இப்படிதான் சார் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பயிற்சினா என்னன்னு சொல்லலாம், வெற்றி என்னன்னு சொல்லலாம், கூட்டு வெற்றிங்கிறது என்னன்னு சொல்லலாம். இது எல்லாம் இணைந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை. ரொம்ப தலைமைக்கு ஒரு முக்கிய பண்பு இருக்கு. அது என்ன பண்பு? தலைமைக்கு முக்கிய பண்பு இருக்கு. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். இப்ப மெக்கானிசம் இருக்கு, ஹேண்டில் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. தலைமைக்கு மட்டும் யாரை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. ஒரு தலைமை யாரை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. யாரை ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு தலைமை என்பவர்கள் யாரை ஹேண்டில் பண்றது? ஒரு தலைமைனா யாரை ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லையா? ரிசல்ட் இல்லையா? ரிசல்ட் இருக்கா இல்லையா? ஒரு தலைமை யாரை ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு தலைமை யாரை ஹேண்டில் பண்ணுவாங்க? மனிதர்களை ஹேண்டில் பண்ணு. உலகத்திலேயே கஷ்டம் மனிதர்களை ஹேண்டில் பண்றதுதான். அப்பதான் அந்த மனிதரை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவன் தான் தலைவன். கல்வியில் ஓகும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் உயர்வை கூட்டும் புதிதான வாழ்க்கை மாறிடவே. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் தோழா.